ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு கிளிக் பண்ணினா நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். போன வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, freelancer.com வெப்சைட்டில் கிளைண்ட் எந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டியாக இருந்தால் நம்ம அது அவங்க கான்டாக்ட் பண்ணணும், ப்ரப்போஸ் பண்ணணுங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் நம்மளுடைய ப்ரொஃபைலு எந்த அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், எப்படி ப்ரொஃபஷனல் லுக்காக இருக்கணுங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ப்ராஜெக்ட் நான் செஞ்சு அதில் ரிசல்ட்டு நான் சொல்லலை. நான் ஏமாந்த விஷயத்த சொல்கிறேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபேக்கான கிளைண்ட்ஸ் நிறையா வராங்க. புதுசாக கொடுக்குறவங்க தான் அதிகமாக ஃபேக்காக இருக்கிறாங்களே தவிர, ஏற்கனவே நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி பர்ஃபெக்டாக ஒரு கிளைண்ட்டோடைய ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பண்ணவங்க ஏமாத்துறது கிடையாது. அவங்க டைரெக்டாக ஃப்ரீலான்ஸ் சைட்டில் தான் கான்டாக்ட் பண்ணுவாங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நான் ஃப்ரீலான்சர் சைட்டில் ப்ராஜெக்ட் ட்ரை பண்ணி தான் இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். இப்போ டேட்டா என்ட்ரி தான் நமக்கு பேசிக்காக நமக்கு தெரிஞ்ச விஷயம். ரெண்டாவது டிரான்ஸ்கிரிப்ஷன் ஒர்க்கு. ரெண்டு டைப் ஆஃப் ஒர்க்கும் நான் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு பேர் இல்லை, நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க. ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக டேட்டா என்ட்ரின்னு போட்டு இவ்வளோ டாலர்ஸ் பர் ஹவருக்கு ஒரு $15 போட்டிருந்தாங்க. ஸோ நானும் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, சரி நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரொப்போஸ் பண்ணதில் எனக்கு உடனே ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க. ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் டெலிகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் டெலிகிராமில் கான்டாக்ட் பண்ண சொல்லிட்டு அவங்க டெலிகிராமோட லிங்க் அனுப்பியிருந்தாங்க. அந்த டெலிகிராம் லிங்க்கில் நான் போயிட்டு கான்டாக்ட் பண்ணும்போது ஒரு இங்கிலீஷ், அதாவது ஃபாரினருடைய ஃபோட்டோ இருந்துச்சு, ஃபாரினருடைய பேர் இருந்துச்சு. நம்ம ஆள் தானே கான்டாக்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு நான் பண்ணும்போது, சரி ஃபாரினரே நம்ம கொடுக்கும்போது நம்ம எதுக்கு சந்தேகப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி ரிப்ளை பண்ணுவோம். அவங்களும் திருப்பி ரிப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்களா, ஃப்ரீலான்ஸில் தான் பண்ணியிருக்கீங்களா இல்லை வேறு ஏதாவது வெப்சைட்டில் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க. ஸோ நானும் ஆமாங்க சார், நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிட்டு நானும் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி கான்வர்சேஷன் போயிட்டு இருந்துச்சு. டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க. அதாவது டெலிகிராம்லேருந்து ஆஃப்லைனில் போயிட்டாங்க. திரும்ப ஒரு நாள் ஆச்சு. திரும்ப அடுத்த நாள் மறுபடியும் கேட்டேன், சார் என்ன ஆச்சு, என்னோட ப்ராஜெக்ட் கேட்டிருந்தேனேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ராஜெக்டை கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு ஒரு சாம்பிள் ஃபைல் அனுப்புவோம், நீங்கள் அந்த சாம்பிள் ஃபைலை செஞ்சு அனுப்புங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரிஜினல் ப்ராஜெக்ட்டு தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி அனுப்ப சொன்னேன். அனுப்புறது பார்த்தீங்கன்னா மெயில் அனுப்பியிருந்தாங்க. மெயில் ஹார்ட் மெயில் அனுப்பியிருந்தாங்க. ஹார்ட் மெயிலேருந்து எனக்கு என்னோடய ஜிமெயிலுக்கு வந்துச்சு. அதில் நான் என்ன பண்ணிட்டேன், ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பிடிஎஃப் ஃபைல் இருந்துச்சு. அந்த பிடிஎஃப் ஃபைலில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கிராஸ் லெட்டர், நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா இதில் ஏமாத்து வேலை நடந்துட்டு தான் இருந்துச்சு. எனக்கு தெரியாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 years முன்னாடி நடந்த விஷயம். இந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஓப்பன் பண்ணி சரி நமக்கு தான் ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்கல்ல, பர் ஹவருக்கு இவ்வளோ கொடுக்குறாங்கல்லன்னு சொல்லிட்டு அந்த இதில் ப்ரொபோசலில் அப்படி போட்டிருந்தாங்கன்னா, இவங்க தனியாக இவங்க என்ன சொன்னாங்க சேட் பண்ணி அப்படின்னா, பர் ஹவர்லாம் கிடையாதுங்க சார், பர் பேஜுக்கு ஒரு $5 தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பரவாயில்லையே, $5னா ஒரு பேஜுக்குனா ஒரு 100 பேஜ் பண்ணாலே $500 வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் செஞ்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாம்பிள் ஃபைல் முடிச்சுட்டு அனுப்பிச்சுட்டதுக்கப்புறம் அவங்க உடனே பார்த்துட்டு கான்டாக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லி அடுத்த ப்ராசஸ் என்னன்னு கேட்கும்போது, நீங்கள் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மாதிரி ஒரு சின்ன ஃபீஸ் கட்டணும். அது நாங்கள் உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புகிறோம். அந்த லிங்க்கில் நீங்கள் பே பண்ணுங்கள். பிட்காயின் லிங்க் அனுப்பியிருந்தாங்க. பிட்காயின் லிங்க்கில் அனுப்பி பார்க்கும்போது அதில் ஒரு $15 பே பண்ண சொல்லியிருந்தாங்க. $15 பே பண்ணால் அப்படின்னா அது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்ப சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்ப சொல்லும்போது எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, இவங்க எதுக்கு இது ஒர்க்கு செய்கிறதுக்கு எதுக்கு இந்த மாதிரி காசு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இதை பற்றி நான் டெலிகிராம்லேயே நம்ம கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டே நான் என்ன பண்ணிட்டேன், இதுக்கு நீங்கள் பேமெண்ட் கேட்குறீங்க, நான் ப்ராஜெக்ட் செஞ்சு கொடுக்குறேன், நீங்கள் அதுக்கு அமௌண்ட்டு தரீங்களே, எதுக்கு
பேமெண்ட் வந்து கேட்கணும் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸே காணும். அந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோவில் வச்சுருந்த ஃபோட்டோவே காணும். எல்லாமே வந்து டெலீட் பண்ணிட்டாங்க கேட்ட அடுத்த நிமிஷமே. ஸோ இந்த மாதிரி வந்து செய்கிறவங்க யாராக இருக்கும் அப்படின்னா நம்ம ஆளுங்களாக தான் இருக்கும், வேறு யாரும் இருக்காது. ஃபாரினர்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அங்கேயும் வந்து ஃப்ராடு பண்ணுறவங்க இருக்கிறாங்க தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. இங்கே வந்து அதை விட அதிகமாகவே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் திருப்பி ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராஜெக்ட் ஒன்று வந்துச்சு. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நான் ப்ரொபோஸ் பண்ணியிருந்தேன். ப்ரொபோஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அவங்களும் அதே மாதிரி டெலிகிராமில் தான் லிங்க் அனுப்புனாங்க. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அதே மாதிரி சாம்பிள் ஃபைலை அனுப்புகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு ஆடியோ ஃபைலாக இல்லை, அது வந்து ஒரு ஆடியோ ஃபைல் மாதிரி நேம் கொடுத்து MP3ன்னு கொடுத்து அதில் வந்து ஒரு இன்னமும் ஒரு பேர் இருந்துச்சு, TIZ ஃபார்மேட்டாக, என்ன ஃபார்மேட்டுன்னு தெரியல, ஜிப் ஃபைலாக போட்டிருந்தாங்க. அந்த ஜிப் ஃபைலுக்குள்ளார தான் இந்த ஃபைல் இருக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா டோட்டலாகவே வந்து ஓப்பனே ஆகாமல் இருந்துச்சு. அவங்கக்கிட்ட பாஸ்வேர்டு ஏதாவது இருக்குதான்னு கேட்டேன். பாஸ்வேர்டை வந்து ரிக்வயர் பண்ணி கேட்டுச்சு. பாஸ்வேர்டு அவங்கக்கிட்ட நான் கேட்டதுக்கு அவங்களும் வந்து இதுதான் சொல்லிட்டு பாஸ்வேர்டு அனுப்பிச்சுட்டாங்க. சரி, பாஸ்வேர்டு அனுப்பிச்சுட்டதுக்கப்புறம் சரி ஓப்பன் பண்ணி சாம்பிள் ஃபைல் பண்ணலாம்னு நினச்சி அதை அன்சிப் பண்ண உடனே சிஸ்டமே வந்து ஹேங் ஆயிடுச்சு. சிஸ்டம் ஹேங் ஆகி அப்படியே வந்து ஆஃப் ஆயிடுச்சு. திருப்பி வந்து ஆன் பண்ணி உடனே அதை டெலீட் பண்ணுறதுக்குள்ளார வந்து என்னோடய சிஸ்டத்தில் வந்து வைரஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. வைரஸ் ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா என்னோடய ஜிமெயில் அக்கௌண்ட்டு, என்னோடய ஹாட்மெயிலு, என்னென்ன அக்கௌண்ட் வச்சுருந்தோன்னா எல்லா அக்கௌண்ட்டுமே வந்து டோட்டலாக வந்து ஹேக் பண்ண மாதிரி, அதாவது ஓப்பனே ஆகலை. லாகின் பண்ணால் இன்கரெக்ட் பாஸ்வேர்டு ப்ளீஸ் ரீசெட் யுவர் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் வந்துச்சு. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டேன். இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அவங்ககிட்ட கான்டாக்டே வந்து பண்ணுறதுக்கு வழியே இல்லாமல் போயிடுச்சு. அது வந்து ஆடியோ ஃபைலே கிடையாது, அது வந்து ஒரு வைரஸ் ஃபைல் தான். அது வைரஸ் ஃபைலை வந்து இப்படி ஜிப் பண்ணி நீங்கள் வந்து சாம்பிள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நமக்கு வைரஸே வந்து இது இப்படி அனுப்பிச்சுட்ருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி 2 பேர், அந்த நேம் நான் சொல்ல விரும்பலை, பட் வந்து நேம் நல்லா ஞாபகம் இருக்குது, ஆனால் சொல்ல விரும்பலை. ஏன் சொல்ல விரும்பலை அப்படின்னா இப்போவும் அந்த நேமில் வந்து டெலிகிராமில் இருக்கிறாங்க. நீங்கள் ஒருவேளை நான் சொன்னேன்னு சொல்லிட்டு நீங்கள் கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய சிஸ்டத்தையும் ஹேக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் வந்து நான் அதை சொல்ல விரும்பலை. ஓகேங்களா? இது வந்து ஒரு பக்கம் நடந்துருச்சு. அப்புறம் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், சிஸ்டத்தை முழுசாக ஃபார்மேட் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து OS போட்டு திரும்பவும் வந்து கம்ப்யூட்டர் வந்து ரீஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் எல்லா சாஃப்ட்வேர், முக்கியமான சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா வந்து அவ்வளோ ப்ராப்ளம் வந்துருச்சு ஒரு சின்ன ஃபைல்னால. அது வெறும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 MB 1.5 MB தான் இருக்கும், அவ்வளோதான் இருந்துச்சு. ஆனால் அதுவே வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடுச்சு. கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் போன வீடியோவில் சொன்ன மாதிரி நல்ல தெளிவான ஒரு கிளைண்ட்டாக இருந்தாங்கன்னா, நான் சொன்ன இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக பண்ணலாம், அவங்களுக்கு வந்து ப்ரொபோஸ் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, இப்போ வந்து ஒரு ப்ரொபோசல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ரொபோசல் பண்ணதுலேயே கீழே வந்து மெசேஜ் லைன் இருக்கும். அந்த மெசேஜ் லைனில் வந்து பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸ்க்குள்ளார வந்து அவங்க கான்டாக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தொடர்ந்து வந்து அதுக்குள்ளாரையே கான்டாக்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளாரே அக்செப்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து உங்களுக்கு ப்ரொபோசலில் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க அக்செப்ட் பண்ணுறது இதிலேயே அக்செப்ட் பண்ணி இதிலேயே வந்து ஏதோ ஒரு ஃபைல் அட்டாச் பண்ணி அனுப்புகிறாங்கன்னா அதிலேயே தான் அனுப்புவாங்க. அந்த மாதிரி அனுப்பும்போது ஃப்ரீலான்சர் டீம் வந்து செக் பண்ணுவாங்க, இது வந்து வைரஸ் ஃபைலா இல்லை நார்மல் ஃபைலாங்கிறத செக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி செக் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து சேஃபாக இருக்கும். உங்களுடைய ஃப்ரீலான்சர் ப்ரொபோசல் பேஜுக்குள்ளாரையே எல்லாம் நடக்கணும். அப்படி நடக்காமல் தனியாக வந்து உங்களுக்கு ஏதாவது லிங்க் அனுப்ப சொல்கிறாங்க, தனியாக லிங்க்கில் போய் உங்களை பார்க்க சொல்கிறாங்கன்னா செஞ்சு நீங்கள் அதை போகக்கூடாது. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து கான்வர்சேஷன் சொல்லி பேமெண்ட்டுன்னு பொறுத்த வரைக்கும் பேமெண்ட்டும் வந்து ஃப்ரீலான்சரில் தான் அவங்க பே பண்ணுவாங்க. ஃப்ரீலான்சர் வெப்சைட்டில் அவங்க பே பண்ணுவாங்க. அந்த பேமெண்ட் வந்து நம்மளுடைய வாலெட்டில் ஆட் ஆகும். வாலெட்டில் ஆட் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்க்கு எதிரான எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதை வந்து நீங்கள் கேர் பண்ணிக்காதீங்க, அது கண்டுக்காதீங்க. அதுதான் வந்து நான் சொல்ல வேண்டிய விஷயம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா,
இப்போ வந்து நம்ம மேட்ருக்கு வருவோம். என்னென்னா நம்மளுடைய அக்கௌண்ட்டுடைய ப்ரொஃபைல் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். முதல்ல வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ. இந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோ எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் லுக்காக இருக்கணும். ப்ரொஃபஷனல் லுக் அப்படின்னா உங்களுடைய இப்போ ஏதாவது கோட் போட்டு எடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கோட்டு போட்டு எடுத்த மாதிரி நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் லுக்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு நல்ல ஒரு பிக்சல் ரேட்டு, அதாவது அவங்க வந்து ரிக்வயர் பண்ணிப்பாங்க, அந்த பிக்சல் ரேட்டில் நீங்கள் வந்து ஸ்கொயர் டைப்பில் ப்ரொஃபைல் ஃபோட்டோ ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணி அதை வந்து அப்லோட் பண்ணணும். ரெண்டாவது விஷயம் வந்து நேம் வந்து லீகல் நேமாக இருக்கணும். லீகல் நேம்னா என்ன அப்படின்னா உங்களுடைய ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃபில் என்ன நேம் இருக்கோ அதே நேமை வந்து உங்களுடைய லீகல் நேமாக கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா யூசர் நேம். யூசர் நேம் வந்து நீங்கள் எந்த நேமான வச்சுக்கலாம், அது வந்து பிரச்சனை இல்லை. நேம் ஒன்று வேறு, யூசர் நேம் வேறு. ஆனால் நேம் பொறுத்த வரைக்கும் லீகல் நேமாக இருக்கணும், ப்ரூஃபில் இருக்கிற நேமாக இருக்கணும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த நேம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது கடைசியாக வந்து உங்களுக்கு வந்து ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணும்போது அந்த நேமும் இந்த நேமும் மேட்ச் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பேமெண்ட்டே கொடுப்பாங்க, இல்லாட்டி பேமெண்ட் அனுப்ப மாட்டாங்க. அதுக்காக தான் வந்து நேம் பொறுத்த வரைக்கும் ஐடி ப்ரூஃபில் இருக்கிற மாதிரி கொடுங்கன்னு சொல்கிறேன். ஓகேங்களா. அடுத்தது என்ன அப்படின்னா ஹவர்லி ரேட்டு வந்து கேட்டிருப்பாங்க. ஹவர்லி ரேட் பொறுத்த வரைக்கும் மினிமம் ரேட்டு மட்டும் கொடுங்க. மினிமம்னா நான் வந்து இப்போ $7 கொடுத்துருக்குறேன். $7 அது மினிமம் தான். அதுக்கு கீழே ரொம்ப கம்மியாக கொடுக்க வேண்டாம். ஒரு அளவுக்கு கொடுங்க. ஒரு $10 இல்லை $7 கொடுத்தீங்கன்னா கரெக்டான ரேட்டு. ஏன் அப்படின்னா நம்ம வந்து பிட் பண்ணும்போது, ப்ரப்போசல் கொடுத்து பிட் பண்ணும்போது கம்மியான ரேட்டு வந்து யாருக்கு கொடுத்து ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க. ஸோ நம்ம ப்ரொஃபைல் ஃபோட்டோலேயே வந்து ப்ரொஃபைல் இதுலேயே வந்து ஹவர்லி ரேட்டு வந்து அதிகமாக கொடுத்துட்டு நம்ம வந்து ப்ரொபோசலில் வந்து கம்மியாக கொடுத்தோம் அப்படின்னா இவங்க வந்து பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கிளைண்ட் எடுத்துக்குவாங்க கணக்கு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு ரேட்டு வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை ஞாபகம் வச்சு ப்ரொபோசலில் பண்ணும்போது நீங்கள் அதுக்கு அந்த ரேட்டுக்கு ஈக்குவலாக கொடுக்கணும். அடுத்தது என்ன அப்படின்னா ப்ரொஃபஷனல் ஹெட்லைன். ப்ரொஃபஷனல் ஹெட்லைன் அப்படின்னா என்னென்னா இப்போ நீங்கள் வந்து என்ன பொசிஷனில் இருக்கிறீங்களோ, என்ன ஜாபுக்கு வந்து நீங்கள் அதிகமான ப்ரொபோசல் பண்ண போகிறீங்களோ அந்த ப்ரொபோசலுக்கு ஈக்குவலான நேம் வந்து நீங்கள் கொடுக்கணும், டைட்டில் கொடுக்கணும். அந்த டைட்டில் என்ன, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் டேட்டா என்ட்ரி அப்ளை பண்ணிகிட்டே இருக்கிறேன் அப்படின்னா டேட்டா என்ட்ரி அப்ளை பண்ணுறதுக்கு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இல்லை டேட்டா என்ட்ரி கிளர்க்கு, இப்போ வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், இந்த மாதிரி டைட்டில் கொடுத்தீங்கன்னா நம்முடைய ப்ரொஃபைலை பார்த்துட்டு அந்த கிளைண்ட்டு, அந்த ப்ரொபோசல் கொடுத்த கிளைண்ட் வந்து சரி ஓகே நம்ம வேலைக்கு ஏற்ற மாதிரி தான் இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேட்ச் பண்ணிவிட்டு அப்ரூவல் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சம்மரினா என்ன அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன். இந்த டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து நம்ம என்னென்ன யூஸ் பண்ணணுங்கிறத சொல்கிறேன். நான் வந்து டேட்டா என்ட்ரியில் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது, நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டு உங்களை பற்றின ஒரு பயோ, ஓகேங்களா, அதை பற்றி நீங்கள் வந்து ப்ரீஃபாக நீங்கள் டைப் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து அவங்க கொடுத்துருக்க லிமிட் வந்து கொடுத்துருப்பாங்க, அது என்ன லிமிட்டோ அது வரைக்கும் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ப்ராப்பராக கரெக்டாக நீங்கள் வந்து தெளிவாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதையும் படித்து பார்ப்பாங்க. ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் டிஸ்கிரிப்ஷன், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், இது ரெண்டுமே முக்கியமானது. ஓகேங்களா. இதை வந்து தெளிவாக நீங்கள் டைப் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை படித்து பார்த்தாவே உங்களை பற்றின விஷயத்தை அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது என்ன அப்படின்னா போர்ட்ஃபோலியோ அப்படின்னா என்னென்னா இப்போ வந்து ஏற்கனவே நீங்கள் ப்ராஜெக்ட் செஞ்சுருப்பீங்க இல்லைங்களா, அந்த செஞ்ச ப்ராஜெக்டோடைய ஃபைலை வந்து நீங்கள் வந்து ஜிப் பண்ணி அதை அப்லோட் பண்ணி கொடுக்கணும். அந்த ஃபைலை அப்லோட் பண்ணி வச்சுருக்கனால கிளைண்ட் வந்து உங்களுடைய ப்ரொஃபைலை பார்க்கும்போது ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய ஒர்க் குவாலிட்டி என்னங்கிறத செக் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் வந்து போர்ட்ஃபோலியோ. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ரிவ்யூ வந்து நம்ம வந்து எடுத்தோன்னே வாங்க முடியாது. நம்ம ப்ராஜெக்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி அனுப்புனதுக்கப்புறம் அவங்க நமக்கு ரிவ்யூ கொடுப்பாங்க. அந்த ரிவ்யூ மட்டும்தான் இதில் ஆட் ஆகும். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் இது வரைக்கும் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதோ எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் இதில் ஆட் பண்ணுங்கள். அதாவது உங்கள் ஏதோ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஆட் பண்ணலாம். ஃப்ரீலான்சர் சைட்டில் வேறு ஏதாவது சைட்டில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது வந்து எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கிறது தான். இது வரைக்கும் என்னென்ன படிச்சிருக்கீங்களோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்கள். அதுவும் வந்து கிளைண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்னென்னா உங்களுக்கே தெரியும், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் தான். இப்போ வந்து உதாரணத்துக்கு டைப்பிங் கிளாஸ் நான் போயிருக்கேன் அப்படின்னா டைப் ரைட்டிங் இங்கிலீஷ்னு கொடுக்குறேன், டைப் ரைட்டிங் தமிழ் கொடுக்குறேன். என்ன லாங்குவேஜில் நீங்கள் டைப்பிங் முடிச்சிருக்கீங்களோ அதை கொடுத்துருங்க. அப்புறம் டேலி, அப்புறம் வந்து MS Office
ஆஃபீஸு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கோர்ஸ் எதாவது படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா பப்ளிகேஷன்னா என்ன அப்படின்னா இது வரைக்கும் வந்து நீங்கள் ஏதாவது ஆர்டிக்கிள் ரைட் பண்ணி ஏதாவது பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்களா? இது வந்து நமக்கு அவசியம் இல்லை, இருந்தாலும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. பப்ளிகேஷன்னா வந்து ஒரு ஆர்டிக்கிளோ இல்லை ஆர்டிக்கல் ரைட்டரோ இல்லை ஆத்தராகவோ இருந்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ப்ரீமியம் மெம்பர்ஷிப் அப்படின்னா உங்களை மாதிரியே நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. கிளைண்ட்டுக்கு வந்து யாரெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் லிஸ்ட்டு வந்துகிட்டே இருக்கும். யார் வந்து ப்ரீமியம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய ப்ரப்போசல் மட்டும்தான் வந்து டாப்பில் காமிக்கும். இந்த மாதிரி டாப்பில் காமிக்கும் போது கிளைண்ட்டு வந்து யாரெல்லாம் வந்து ப்ரீமியம் குவாலிஃபிகேஷனில் வந்து அவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய ப்ரொஃபைல் மட்டும்தான் ஃபஸ்ட்டு காமிக்கும். அந்த மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ப்ரீமியம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கணும். அதுக்கு பேமெண்ட் இருக்குது தனியாக, அதில் பே பண்ணி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பற்றி நான் தனியாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அடுத்தது என்ன அப்படின்னா ஐடி வெரிஃபிகேஷன்னா உங்களுக்கு வந்து அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃபு ஏதாவது இருந்துச்சு, ஆதார் கார்டு இல்லை பேன் கார்டு இந்த மாதிரி ஏதாவது டேட்டா வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை அப்லோட் பண்ண சொல்லி கேட்பாங்க. அதுவும் முடிச்சிங்க அப்படின்னா அதுவும் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அது கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பேமெண்ட்டு ரிசீவ் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த பேமெண்ட் மெத்தடில் உங்களுக்கு வந்து பேமெண்ட் ரிசீவ் ஆகணும் அப்படிங்கிறத அதில் கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு வந்து பேபாலில் ரிசீவ் பண்ணணும்னா பேபாலில் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம், இல்லை பேங்க் ஆப்ஷன் தான் வேணும்னா பேங்க் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பேங்க் ஆப்ஷன் தான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா டைரெக்டாக பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது நமக்கு வந்து ஒரு வெயிட்டிங் டைம் வந்து ரொம்ப வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. அதுக்காக தான் வந்து நான் பேங்க் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்களும் பேங்க் ஆப்ஷனே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபோன் வெரிஃபிகேஷன் நீங்கள் வந்து ப்ரைமரியாக என்ன மொபைல் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் அந்த மொபைலுக்கு தான் மெசேஜ் வரும். நெக்ஸ்ட்டு வந்து இமெயில் வெரிஃபிகேஷனும் வந்து ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ப்ரைமரியாக எந்த இமெயில் ஐடி வந்து இந்த freelancer.comக்கு கொடுத்துருக்கீங்களோ அந்த இமெயில் ஐடியை வந்து நீங்கள் இமெயில் வெரிஃபிகேஷனுக்கு கொடுத்து வெரிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் கனெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் அதில் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய சோஷியல் நெட்வொர்க்கில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஆக்டிவிட்டியாக இருக்கிறீங்கிறதையும் செக் பண்ணுவாங்க. அதனால் வந்து நீங்கள் ஆக்டிவாக இருக்கிற ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு நீங்கள் வச்சுருக்கும்போது அந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோட நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவும் வெரிஃபை ஆயிரும். ஓகே, இப்போ வந்து சர்டிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னா சர்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் இப்போ டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் சொன்னேன் இல்லைங்களா, அந்த டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் டேலியோ இல்லை எம்எஸ் ஆஃபீஸு இந்த மாதிரி தனியாக கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த முடிச்சிருந்த கோர்ஸை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து இல்லை வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபைலை வந்து நீங்கள் சர்டிஃபிகேஷனில் போயிட்டு அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்லோட் ஆயிரும். அதுவும் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ டாப் ஸ்கில்ஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். டாப் ஸ்கில்ஸ் அப்படின்னா இப்போ வந்து உங்கள்கிட்ட என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குது, எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் இருக்குங்கிறத அவங்க வந்து கேட்குறாங்க. ஸோ இதை வந்து ஒரு கீவேர்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணால் தான் உங்களுடைய ப்ரொஃபைலும் சரி உங்களுடைய ப்ரொபோசல் ரிக்வஸ்ட்டும் சரி ரெண்டுமே வந்து டாப்பில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டாப்பில் போகணும் அப்படின்னா ப்ரீமியம் மெம்பர்ஷிப் வாங்கணும். அதுவும் வாங்க முடியல அப்படின்னா இந்த டாப் ஸ்கில்ஸுங்கிற மெத்தட் வந்து அதில் வந்து என்ன பண்ணோம்னா ஆட் ஸ்கில்ஸும் கொடுப்போம் இல்லைங்களா, அந்த ஆட் ஸ்கில்ஸில் வந்து டிஃபால்ட்டாகவே நம்ம சர்ச் பண்ணும்போது வரும். ஆனால் அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக டேட்டா என்ட்ரின்னு மட்டும் போடாமல் எக்ஸ்ட்ரா வந்து என்னென்ன கீவேர்டெலாம் இருக்கோ அதை கூகுளில் சர்ச் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி freelancer.comலேயே போயிட்டு அந்த ஃப்ரீலான்சர் சர்ச் பண்ணுவாங்க இல்லைங்களா, கிளைண்ட் சர்ச் பண்ணுற கீவேர்டு வந்து அதில் ஃபைன் பண்ணால் வரும். அந்த கீவேர்டெலாம் எடுத்து இந்த டாப் ஸ்கில்ஸில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி ஆட் பண்ணும்போது கிளைண்ட்டு வந்து உங்கள் ப்ரொஃபைலை ப்ரப்போஸ் பண்ணாமலே வந்து அந்த கிளைண்ட் யாரெல்லாம் சர்ச் பண்ணுறாங்களோ உங்கள் ப்ரொஃபைலை வந்து அந்த கீவேர்டுக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ப்ரொஃபைல் டாப்பில் வந்து நிற்கும். ஈஸியாக வந்து உங்களை கேட்ச் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இந்த விஷயம்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி கரெக்டாக ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கரெக்டான கிளைண்ட்டோடைய ப்ரொஃபைலும் கரெக்டாக கம்ப்ளீட் ஆகிருக்கணும், உங்களுடைய ப்ரொஃபைலும் கரெக்டாக கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ரெண்டுமே வந்து மேட்ச் ஆச்சு, கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ப்ரொஃபஸர் வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு கேட்ச் பண்ணி கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கும். நீங்களும் வந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ரேட்டு கம்மி பண்ணி எப்படி வந்து நம்ம ப்ரொஃபைல் வந்து அப்கிரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக்ஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.